ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பரத் விலாக்ஸ் சேனல். கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், கான்டாக்ட் மை நம்பர். ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட், ஃபார் சேலிங் யுவர் லேண்ட் ப்ரொமோஷன், கான்டாக்ட் மை நம்பர் 7010351714. ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ஏன் வந்து பெஸ்ட் லேண்டுன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக யார் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு நான் ஏன் வந்து பெஸ்ட்டு லேண்ட், சூப்பரான லேண்டுன்னு சொல்கிறேன்ட்டு. லேண்டு வந்து பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏன் நான் பெஸ்ட் லேண்ட், சூப்பர் லேண்ட் சொல்லியிருக்கேன்ட்டு. ஸோ வந்து இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, தார் ரோட் டச்சா, எந்த பைபாஸ் பக்கத்தில் இருக்குது, சிங்கிள் ஓனரா, புஞ்ச லேண்டா, எல்லாமே நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்களோட பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணி சைட் விசிட் வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு தான் உங்களுக்கு. கண்டிப்பாக யாரும் வந்து மண் ரோடுன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து தார் ரோடு தான், அதுவும் நல்ல பெரிய தார் ரோடு உங்களுக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி வந்து கொட்டி ஜல்லி போட்டு மண் மெரித்து வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கழித்து கண்டிப்பாக வந்து தார் ரோடு வந்து போட்டுருவாங்க. சேங்ஷன்லாம் பண்ணி எல்லாம் வந்து தார் ரோடுக்கு வந்து ரெடியாக இருக்குது. எலெக்ஷன் கழித்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு வரப்போகுதுங்க. கண்டிப்பாக நல்ல பெரிய ரோடு உங்களுக்கு, 30 அடி ரோடு வருங்க. அந்த ரோடு மண் பார்த்தீங்கன்னா நல்லா பியூரான நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஏக்கர் 5 சென்ட் இருக்குங்க. 205 சென்ட் இருக்குது. 2 ஏக்கர் 5 சென்ட் இருக்குது டோட்டலாக. ஒரே பவுண்ட்ரி தான். லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு, காமிச்சிருக்கேன் பாருங்கள். வெளியே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து பெரிய கேட்டு போட்டிருக்கு. கேட்டு ப்ளஸ் காம்பவுண்ட் வால் வந்து போட்டு கவர் பண்ணியிருக்காங்க நம்ம லேண்டுக்கு. ஸோ புஞ்ச லேண்டு தாங்க, நல்ல ரெட் சாயிலான லேண்டு. சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஒருத்தர் தான் லீகலாரு. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கொயராக பாக்ஸு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, கேக்கு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லேண்டில் வந்து கரண்ட்டாக என்ன பயிர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்லையும் நெல் பயிரும் போட்டிருக்காங்க. ஸோ லேண்டு பார்க்குறதுக்கே அப்படியே பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான ரெட் சாயிலான மண், ரத்த கலரில் இருக்கும் மண் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நல்ல செம்மண்ணு மாதிரி நல்ல கிணறு சர்வீஸோட பைபாஸ் பக்கத்துலேயே கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு நல்ல சூட்டபுளான ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 117-118 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு நம்ம கோயம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நம்ம செங்கல்பேட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-52 கிலோமீட்டர் தாங்க வரும். தாம்பரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் இல்லை ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு, பெரிய பைபாஸ் தான் உங்களுக்கு, NH பைபாஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். பார்க்குறதுக்கு எப்படி பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் லேண்டு உங்களுக்கு. வேர்க்கல்ல 1 ஏக்கர் போட்டிருக்காங்க, நெல் பயிர் வந்து 1 ஏக்கர் போட்டிருக்காங்க. டோட்டலாக எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்குங்க. நல்லா பெரிய கிணறு இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஏக்கருக்கு மேலே தாராளமாக இறக்கிங்க தண்ணி உங்களுக்கு. மண் பார்த்தீங்கன்னா நல்லா பியூரான ரெட் சாயிலான மண். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லேண்டுங்க. நான் பார்த்ததுலேயே ஒரு 2 ஏக்கர் 2.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லேண்டு இது.
கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் 2 ஏக்கர் 3 ஏக்கர் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த லொக்கேஷனில் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2-2.5 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். சென்னையில் கோயம்பேடுலேருந்து கிளம்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. கிணறும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஏக்கருக்கு மேலே தாராளமாக தண்ணி பாயின்ட்டு அந்த கிணறு தாங்க. தண்ணி வந்து மேலேயே இருக்குது பாருங்கள். எந்த ஒரு கலங்களும் இல்லாமல் மிக்சிங்கும் இல்லாமல் தண்ணி வந்து நல்லா பியூரான தண்ணி தாங்க. உங்களுக்கு எந்த ஒரு உப்பு தண்ணி தன்மையும் இருக்காது இந்த தண்ணியில், நல்லா பியூராக இருக்கும். கண்டிப்பாக அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் வந்து நல்லா ஏறி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நெல் பயிர் வந்து எப்படி நல்லா வந்து உங்களுக்கு செழுமையாக வந்து வந்திருக்கு பாருங்கள். நெல் பயிர் ஆகட்டும் வேர்க்கடலை ஆகட்டும் எப்படி நல்லா செழுமையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் லேண்டு. பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு, பெரிய கிணறு இருக்குது, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க, மோட்டரும் இருக்குது, பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வாலும் இருக்குது. நம்ம லேண்டுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் வால் போட்டு. ஃப்ரண்டேஜ் வந்து எப்படி பார்த்தாலும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 450 அடிக்கு மேலே வருங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் 2ஆக ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆளுக்கு வந்து ஒரு ஏக்கராக கூட கண்டிப்பாக நீங்கள் பிரிச்சிக்கலாங்க. கிணறும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரான பிளேஸில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஷேர் பண்ணி டிவைட் பண்ணி வாங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ டோட்டலாக ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. மண் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது வந்து தார் ரோடு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஜெல்லி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில், ஜூம் பண்ணி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து தார் ரோடெலாம் சேங்ஷன் பண்ணி போட்டாங்க. இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பெரிய தார் ரோடு வந்துடுங்க உங்களுக்கு. ஜஸ்ட்டு பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தாங்க வரும். நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே நடந்து வந்துடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து நடந்தே வந்துடலாங்க. வில்லேஜுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தாங்க வரும். ஸோ நம்ம லேண்டுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா லேஅவுட்லாம் போட்டிருக்காங்க, வீட்டு மேலே போட்டிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 450, 500 அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பெஸ்ட்டு சூப்பரான லேண்டு தான்ட்டு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் காம்பவுண்ட் வால் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல பெரிய காம்பவுண்ட் வால் போட்டு தான் லேண்டு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய கேட்டு, பியூர் ரெட் சாயிலான மண்ணுங்க. எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டாக்குமெண்ட், கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சிங்கிள் ஓனர் தான், ஒருத்தர் சைன் போட்டாலே போதும். பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ் இருக்குங்க. இந்த பைபாஸில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு வந்து எனி டைம் பஸ் இருக்குது உங்களுக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த லேண்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லை வந்து அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக நைட் டைமில் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து கூட பார்க்கலாங்க. எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து இஷ்யூவும் உங்களுக்கு இருக்காது இந்த லேண்டில். ஸோ வந்து கரெக்டாக நம்ம திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 57 கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த லேண்டுக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் திருவண்ணாமலைலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு சொல்லுங்கள், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் திருவண்ணாமலையிலேருந்து கூட நான் மென்ஷன் பண்ணுறேன். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு பஜாருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் கூட வராதுங்க. ஒரு கம்மியான கிலோமீட்டர் தான் வரும். கண்டிப்பாக வந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, காலேஜு, பெட்ரோல் பங்க்கு, ப்ரொவிஷனல் மளிகை கடை, நம்ம வந்து மருந்து கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே நடந்தே போயிடலாம் அந்த கடைக்கெல்லாம். அது மாதிரியே இருக்குது. பேங்க்கு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3/4 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்குது லேண்டு. ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குது. காம்பவுண்ட் வாலு, கேட்டு, பைப்லைன் கனெக்ஷனு, நல்ல பியூரான ரெட் சாயிலான மண். கரண்ட்டாக இப்போ பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க.
அதனால் கண்டிப்பாக யாரும் வந்து டிலே பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்து சைட் விசிட் வந்து பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வந்து செப்பரேட் கிணறோட ஃப்ரீ சர்வீஸோட பைப்லைன் கனெக்ஷனு, நல்ல ரெட் சாயில் மண், தார் ரோடு ஃப்ரண்டேஜ், அதுவும் ஒரு 450 அடிக்கு மேலே நல்ல லேண்ட், ஒரே ஸ்கொயராக பாக்ஸ் மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா பனை மரமும் இருக்குது, 4-5 தென்னை மரமும் இருக்குது, வேப்ப மரமும் இருக்குங்க. பனை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் தான் இருக்குது, ஓரமாக தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 40-45 பனை மரத்துக்கு மேலே வருங்க. தென்னை மரம் வந்து ஒரு 4-5 தென்னை மரம் இருக்குது. வேப்ப மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வேப்ப மரம் இருக்குங்க. கண்டிப்பாக லேண்டு பார்க்குறதுக்கு ஒரு க்ரீனிஷாக ஒரு நேச்சுரல் ஃபீலாக இருக்குங்க. உங்களுக்கு வேர்க்கல்ல ஒரு 90 சென்ட்டும் நெல் பயிர் ஒரு 90 சென்ட்டும் போட்டிருக்காங்க. மண் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு மண் நல்லா பியூர் ரெட் சாயில் மண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு லேண்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டுங்க. ஜஸ்ட்டு பைபாஸுங்க இதுக்கு 200 மீட்டர் தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குங்க. அதே மாதிரியே பஜாருக்கும் லேண்டுக்கும் ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். எனி டைம் பஸ் ரூட்டுங்க, பஸ் இருக்குது. எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 58 லட்சம் சொல்கிறாங்க. பேசுனா ஒரு 57-56 லட்சம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஃபைனல் ரேட் வந்து 58 சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 57 இல்லை 56 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட் வந்து பாருங்கள், நான் கூட்டின்னு போய்ட்டு காட்டுறேன். பார்த்துட்டப்போ ஓகேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியும். நான் பேசி கண்டிப்பாக வாங்கித்தரேன். ஒரு 55 வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பேசி பார்க்கலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் காமிச்சிருங்க பாருங்கள். இந்த